நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு மிதுன ராசியோட ஒரு ஜென்ரலான ஒரு சூட்சுமங்கள். இந்த மிதுன ராசிங்கிறது ஒரு காற்று ராசி. அப்போது இவங்க கம்யூனிகேஷன் எல்லாமே ரகசியமாக இவங்களால பாதுகாக்க முடியாது. இவங்களோட சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே வெளியே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இவங்க அறியாமல். ஸோ இவங்க ஜென்ரலாக பார்க்கும்போது இவங்களோட பேச்சு அதை சார்ந்திருக்க ரகசியங்கள் எதாக இருந்தாலும் தன்னோட குடும்பத்திலேயோ இவங்களோட தொழிலில் இருந்தாலுமே அந்த ரகசியத்தை வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இவங்களே இவங்களுக்குள்ள ரகசியமாக வச்சுருக்கணும். ஏன்னா இல்லைன்னா வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ணிட்டுனா அது ஒரு உபயராசிங்கிறனால எல்லார்ட்டையுமே பரவி போயிடும். அப்போ இவங்களோட தொழில் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, இவங்களோட குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜாதகரோட தனிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அந்த ரகசியத்தை வேறு யாரிடம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது காற்று ராசிங்கிறனால எல்லார்ட்டையுமே அது ஒரு கம்யூனிகேஷன் இமீடியட்டாக போயிட்டு இருக்கும். இருந்தாலும் இவங்களோட நாலேஜ் ஷேர், டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ, இவங்க தொழில் புரிகிற இடத்துலையோ நல்ல ஆலோசனைகள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க குடும்பத்திலே இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நட்பு ரீதியாக இருந்தாலுமே இவங்களோட நாலேஜ் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இந்த இந்த மிதுன ராசிங்கிறது ஒரு உபயராசிங்கிறனால இவங்க கூட எப்பயுமே ஒரு ஆள் இருக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்க எப்பயுமே இவங்க மதர் கூட இருக்கலாம், இல்லை உடன் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து இருக்கிறத ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்க மற்றவங்களுக்கு அறிகுறை சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும், மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாலுமே மற்றவங்களோட அறிகுறை இந்த நபர்கள் கேட்க மாட்டாங்க. ஸோ இவங்க அந்த இடத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்போ மதர், அம்மா, அதே மாதிரி உடன் பிறந்தவங்க கூட இந்த ஜாதகர் சேர்ந்து வாழ்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த ஜாதகருக்குமே வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாதகரோட வீடு சம்மந்தமாக ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கும். அதனால் வீட்டில் ஏதாச்சும் காம்பவுண்ட் வால் கட்டலை, இல்லை நிலத்தகராறு ஏதாச்சும் இருந்தாலுமே அது பெருசுப்படுத்த வேண்டாம், அதை அதே இடத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் அதை ரெக்கவரி பண்ண வேணும்னு நினைக்கக்கூடாது. இல்லைன்னா கைமாற வேறு யாரோ ஒரு பேரில் கூட ஒரு நோட்ரி பப்ளிக் மூலமாக நீங்கள் சொல்லி மாற்றி எழுதலாம். அப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இவங்க ஜென்ரலாக பார்க்கும்போது இவங்களுக்கு 5 கூரியனும் சுக்கரனா வருது, 12 கூரியனுமே சுக்கரனா வரனால, அதே மாதிரி இது காற்று ராசி உபயராசிங்கிறதுனால இவங்களுக்குள்ள ரொமான்ஸ், காதல் நிறைய வந்து போயிட்டே இருக்கும். அப்போ பெண்களுக்கு இவங்க தீங்கு இழக்கக்கூடாது. ஏன்னா மறைவிடத்துக்கு 12 கூரியனாக இருக்கனாலும் இவங்களுக்கு அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கால புருஷனோட 3ஆம் வீடுங்கிறனால அதனால் இவங்க பெண்களுக்கு அவங்களோட விருப்பம் இல்லாமலேயே எதுவுமே செய்யக்கூடாது. அப்போ இவர் ஜென்யூனாக இருக்கிறது இந்த விஷயத்தில் ரொம்ப நல்லது. இவருக்கு மறைமுக எதிரிகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ இவங்க இந்த வார்த்தைகள் மூலமாக இருக்கிற யாரையுமே கம்யூனிகேஷன் மூலமாகவோ இல்லை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் உபயோகிக்கிற வார்த்தைகள் மூலமாக யாரையும் காயப்படுத்தக்கூடாது. நம்மளுக்கு இணையாக பலசாலி இல்லைங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் புத்திசாலியான ஒரு தோற்றம் இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிறனா மற்றவங்கள ஏளனமாக இல்லை நம்மளுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு எப்படி உணர்வு கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த உணர்வுபூர்வமான ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். இவங்களோட மனைவி சொல்கிறது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அந்த கௌரவத்தை இழக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த ஜாதகரும் தன்னுடைய மனைவிக்கு சம அளவில் ஒரு ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லைன்னா அந்த வார்த்தைகள் மூலமாக ஏதோ ரெஸ்பெக்ட் இல்லைன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை கசக்கும். இவங்க மேக்சிமம் வடக்கு இல்லைன்னா கிழக்கு பகுதியில் இருக்கிற மனைவியை திருமணம் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மனைவிகிட்டேருந்து அதுக்கப்புறமா இவங்க ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக பாதிப்படையும். இவங்களோட லாபம் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது கைக்கு எட்டாது. ஸோ இவங்களோட எல்லா விரைவுமே எக்ஸ்பென்சஸ் எல்லாமே தன்னுடைய குடும்பத்துக்காக செலவு செஞ்சுட்டே இருப்பாங்க. மேபி அம்மாவுக்காகவோ இல்லை உடன் பிறந்தவர்களுக்காகவோ வீட்டுக்காகவோ இல்லைன்னா இந்த ஜாதகரோட உடல் தொந்தரவுகளுக்காகவோ, ஏன்னா இது சார்ந்து தான் இவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்பயுமே இவங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எப்பயுமே ரைட்டிங் பழகிறது ரொம்ப நல்லது. மேபி எந்த ஒரு ஒர்க்கு பண்ணும்போது டாக்குமெண்டேஷன் பர்ஃபெக்டாக பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும்.
இவங்க தினமும் பறவைகளுக்கு அன்னதானம் பண்ணுறது டெய்லி காக்கைக்கோ ஏதோ பறவைகளுக்கு வீட்டுக்கு முன்னாடி அன்னதானம் பண்ணுற எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இல்லை நல்ல ஒரு பேச்சாளராக நல்ல ஒரு திறமை இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். பெருமாளை வழிபடுறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்க எப்பயுமே இவங்க மதருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த அம்மா கூட இருக்கும்போது தான் இவங்களோட வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம மீண்டும் இன்னொரு பகுதி. நமஸ்காரம்.